கீழடியை பொறுத்த வரைக்கும் அது முற்றுமுழுதாக தமிழர் நாகரிகம் அப்படின்னு வந்து நம்ம தமிழர் நாகரிகம்னு சொல்கிறோம். ஆனால் அது முற்றுமுழுதாக தமிழர் நாகரிகமானு கேட்டால் 2600 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் இப்படியே இருந்தோமான்னு கேட்டால் கிடையாது. 2 ஆண்டா வந்துட்டு இதை பற்றி பேசு பொருளாக ஆகலை. இப்போ ஏன் அதிகமாக அது பேசு பொருளாக ஆக்கப்படுது? கீழடியை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே அவங்களுக்கு பிரச்சனை தான். கீழடி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்தே அவங்களுக்கு பிரச்சனை தான். நம்ம 90 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் ஆட்சியும் அதுக்கு எதிராக தான் இருந்திருந்தாங்க. நம்ம எப்படி பிஜேபியை மட்டும் போட்டு இல்லை, கீழடியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆய்வு முழுசாக நடந்து எதுவும் வெளியே வரல. கீழடியில் ஆய்வு பண்ணலாம்ங்கிற சாத்தியக்கூறுகளை மட்டும் அப்போ கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்தியா முழுவதுமே கேட்குறேன். கடந்த காலங்களில் வந்து மாப்பா பாண்டியராஜன் சொல்லியிருக்காரு, கீழடி வந்து பாரத நாகரிகம் அப்படின்னு வந்து அவரே பேசியிருக்காரு. அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஆரிய நாகரிகம்னு சொல்ல முடியாமல் பாரத நாகரிகம் சொன்னாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதையும் தாண்டி இன்னைக்கு புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய திரு விஜய் முதல் அப்புறம் பாஜக இருக்கக்கூடிய தமிழக சவுந்தரராஜன் போன்றவங்கெல்லாம் ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி பார்க்குறது? விஜயோட கருத்து வந்து ஒரு மாதிரி குழப்பமான கருத்தாக தான் இருக்கு. குமரியானந்தன் என்ன நினைச்சு அவருக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு தமிழுக்கும் தமிழர் நலனுக்கும் எதிரான அத்தனை விஷயங்களும் தமிழிசை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்க முடியுது. எது எனக்கு தெரிஞ்சு அபத்தமாக தான் இருக்கு. கீழடியை பேசுகிறாங்க அப்படிங்கிறது காரணம் வந்து இன்னைக்கு இருக்க பாஜக தான். அவர்கள் தான் கீழடியை புறக்கணிக்கிறாங்க. கீழடியில் கிடைச்ச சில பொருட்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச பொருட்களோட ஒத்து போகுது. செப்பு பொருட்கள்லாம் பார்த்தா ஒத்து போகுது. இப்போ இங்கிருந்து அங்கே வரைக்கும் இருந்தது எல்லாமே திராவிடர்களாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அது வந்து திராவிட நாகரிகம்னு சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது. இல்லை, அது சொல்லலை. ஆனால் அவர் தமிழர் நாகரிகம் அப்படின்னு திராவிட நாகரிகம் எங்கேயுமே குறிப்பிடலையே. அவர்கள் ஏன் தயங்குறாங்க, அவர்கள் ஏன் விரும்பலை அப்படின்னு பார்த்தா, அவர்கள் வேற ஒரு நாகரிகத்தை சொல்லிட்டு இருக்காங்க, இல்லாத ஒரு நாகரிகத்தை சொல்லிட்டு இருக்காங்க, சரஸ்வதி நாகரிகம்னு. இப்போ அதுக்கான சாத்தியங்கள் இங்கே கிடைக்கல, அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கல அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை கொடுக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். வணக்கம் நண்பர்களே. இன்று நம்மோடு பத்திரிகையாளர் பிரகாஷ். வணக்கம். வணக்கம். கீழடி ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அரசியலாக்கப்படுது? கீழடி ஏன் அரசியலாக்கப்படுதுன்னா, கீழடியுடைய ஆய்வுகள் அமர்நாத்தோடைய அறிக்கைகள் அனுப்பப்பட்டு 2 வருடங்களாயும் அந்த அறிக்கை ஏற்கப்படவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுகிட்டே இருந்த சூழலில் அந்த அறிக்கையில் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது போன்ற அறிக்கைகளை ரொம்ப ரொம்ப உன்னித்து நம்ம வந்து அணுக வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து அந்தந்த பிராந்திய அரசியலை முன்வைக்கிற மாதிரியானதாக இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை அதுக்குள்ளே அவர் வச்சு சொல்லும்போது நம்ம வந்து அதை தமிழ்நாடு வந்து அதை மறுக்குது. இல்லை, கீழடியில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் வந்து இங்கே மட்டும் இல்லை, சர்வதேச நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி இங்கிருந்து கிடைக்கப்பட்ட அந்த கரிம பொருளை அனுப்பி அதனுடைய அறிக்கைகள்லாம் பெற்று தான் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் இந்த சர்ச்சை வரதா நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் வந்து அவங்க இல்லை தரவுகள் 10ன்றாங்க, இந்த பக்கம் வந்து சர்வதேச ஆய்வுகள்லாம் நடத்தி தான் நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலிருந்து தான் இந்த சர்ச்சை இப்போ வெடிச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். 2 ஆண்டா வந்துட்டு இதை பற்றி பேசு பொருளாக ஆகலை. இப்போ ஏன் அதிகமாக அது பேசு பொருளாக ஆக்கப்படுது? இல்லை, தொடர்ந்து பேசப்பட்டுட்டு தான் இருந்தது. 2023 இந்த அறிக்கையை அனுப்பியிருக்காரு. ஆக்சுவலி அவர் இந்த ஆய்வு நடந்தது, முதல்கட்ட ஆய்வு நடந்தது 10 வருஷத்துக்கு மேலாகுது. கீழடி உள்ளிட்ட ஒரு 200 இடங்களில் இந்த ஆய்வு அகல ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறது காங்கிரஸ் பீரியட் எண்டில் 2013 சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 2014 பாஜக வந்ததுக்கு பிறகு இங்கே ஆய்வு தொடங்குது, முதல்கட்ட ஆய்வு தொடங்குது. அமர்நாத் அப்போ இங்கே இருக்கிறாரு, தொல்லியல் அறிஞராக இருக்கார், அவருடைய தலைமையில் ஆய்வு தொடங்குது. முதல் 2 சுற்று அந்த ஆய்வுகள் முடிந்த பிறகு அவர் வந்து இடமாற்றம் செஞ்சப்பட்டார், வேறு அஸ்ஸாமுக்கு மாற்றப்பட்டார். அதுக்கு பிறகு அவங்க வேற ஒருத்தரை அனுப்புனாங்க. அவர் ஒரே ஒரு குழியை மட்டும் தோண்டி பார்த்துட்டு இங்கே ஒன்றுமே இல்லை, போதும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போனாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 10வது கட்டத்தை எட்டி இருக்குது. இப்போ ஆய்வுகள் தொடர்ந்து தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பேசுபொருளானதுக்கு காரணம் இது வந்து கஜேந்திர சிங் ஷெகாவத்துடைய பேச்சு தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறது தான். அதை தாண்டி இன்னொரு இப்போ அவங்களுக்கு இப்போ மத்திய அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே காமனாக தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்வியுமே ஒரு விதத்தில் நியாயமாகப்பட தான் இருக்குது. என்னென்னா அறிவியல் பூர்வமாகவும் இருக்கணும், ஒரு பிராந்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த ஆய்வு இருக்குதா? இல்லை, இதில் அறிவியல் பூர்வமாக இல்லை அப்படின்னா அவங்க என்ன இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லணும். இப்போ இந்த தடவை இது பத்தலை, இது போதாது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்படி இது வரைக்கும் அவங்க வெளிப்படையாக எதையுமே சொல்லலை. அவங்க எதிர்பார்க்கறது வேற ஒன்று எதிர்பார்க்குறாங்க, அது அங்கே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தரவுகள் போதாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லை, அது வேற ஒன்று பதற்றத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஒன்றிய அரசு இதோட பதற்றத்தில் பாஜக அரசு
இந்த இந்த இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கீழடியை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே அவங்களுக்கு பிரச்சனை தான். கீழடி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்தே அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா உலகத்தில் வந்து மிக மூத்த நாகரிகம் அப்படின்னு சொன்னால் எகிப்து நாகரிகத்தை சொல்லுவாங்க, மெசபடோனியா நாகரிகத்தை சொல்லுவாங்க, சீன நாகரிகம், மாய நாகரிகம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒரே ஒரு நாகரிகத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து வேத நாகரிகம், ஆரிய நாகரிகம் அப்படிங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு இருந்த சூழலில் அது இல்லைன்னு மறுக்கிற மாதிரி பிரிட்டிஷ் காலத்திலேயே 1824 வந்து லண்டன் இல்லுஸ்ட்ரேட்டட் அந்த மேகசைனில் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வருது. சார்லஸ் மாசன்ற ஒரு ஆங்கில அதிகாரி எழுதுறாரு. அந்த கட்டுரை தான் முதல்ல பரபரப்பை தூண்டுது. ஏன்னா அவர் அந்த வழியாக ஹரப்பா வழியாக பயணம் போகிறப்ப அங்கிருந்த பழைய கட்டிட இடிபாடுகள்லாம் பார்த்துட்டு அதை வந்து சோதித்து அது வந்து இது வந்து இந்தியாவில் ஆரிய நாகரிகத்துக்கு முன்னாடியே ஒரு நாகரிகம் இருந்திருக்குது, அப்போவே இங்கே ஒரு நகர கட்டமைப்பு இருந்திருக்கு அப்படின்றத முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஹரப்பா மொஹஞ்சதாரோ எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அப்போ அதுதான் வந்து அது முதல் அடி அவர்களுக்கு. அது வந்து அவர்கள் இது நாள் வரையில் அவர்கள் சொல்லிட்டு வந்த இங்கே பரப்பி விட்டுருந்த ஒரு பொய்யை உடைத்தது முதல்ல அது. அதுக்கு பிறகு இந்த 90 வருடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் பெருசாக இல்லை. அதுக்கு பிறகு ஹரப்பா சிந்து சமவெளிக்கு பிறகு விழுந்த மிகப்பெரிய அடினா அது வந்து கீழடியில் விழுந்தது. அதனால அவங்க வந்து அதை தாங்கிக்க முடியல அப்படின்னு பார்க்குறோம். நம்ம 90 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் ஆட்சியும் அதுக்கு எதிராக என்ன இருந்தாங்களா? நம்ம எப்படி பிஜேபியை மட்டும் குற்றம் சாட்ட முடியும்? இல்லை, கீழடியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆய்வு முழுசாக நடந்து எதுவும் வெளியே வரல. கீழடியில் ஆய்வு பண்ணலாம்ங்கிற சாத்தியக்கூறுகளை மட்டும் அப்போ கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்தியா முழுவதுமே கேட்குறேன். இப்போ 90 ஆண்டு காலம் ஆட்சி அமைச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் அவங்களும் இருந்திருக்காங்க. அப்போலாம் நம்ம முன்னெடுப்பு நடக்காது. இப்போ அவங்களும் சொல்கிறாங்களா, இப்போ பாஜக ஆட்சி வந்த பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு அகழ்வாய்வு நடக்குது, நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு இதுவுமே அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி தானே இருக்காங்க. இல்லை, ஆய்வு நடத்தினது கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு வந்து 2 கட்ட ஆய்வோட நிறுத்திட்டாங்க. அவர்கள் வேற ஒன்று எதிர்பார்த்து இங்கே நிறுவலாம்னு பார்த்தாங்க. இது வந்து ஆரிய நாகரிகம் நிறுவலாம் அப்படின்ற தரவுகள் கிடைக்குமோ நினைச்சு பண்ண பார்த்தாங்க. அப்படி கிடைக்கல அப்படிங்கிறப்ப அதுல இருந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க. ஆய்வுகளிலிருந்து பின்வாங்கினாங்க, நிதியை நிறுத்தினாங்க, அதிகாரியை இடமாற்றம் பண்ணாங்க, வேற ஒரு அதிகாரியை போட்டு ஒண்ணுமே இல்லைன்னு மூடி மறைக்க பார்த்தாங்க. அது எல்லாமே அவர்கள் தான் பாஜக தான் செஞ்சது. இப்போ காங்கிரஸ் வந்து இது செஞ்சிருக்குமா இல்லையா கற்பனையில் சொல்ல முடியாது. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற இந்த காங்கிரஸ் வந்து அப்படி செஞ்சிருக்குமான்னு எனக்கு தோணலை. பழைய காங்கிரஸாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணலை. இப்போ 2013 பிறகு தான் நீங்களே சொன்னதுக்கப்புறம் தான் அப்போ தான் நடக்குது. ஸோ அந்த ஒரு இதில் நான் சொல்கிறேன், அந்த ஒரு புள்ளியில் சொல்கிறேன். அப்போ 2 கட்சிகளுமே வந்து இந்த மாதிரியான அகழ்வாய்வுக்கு ஒருவேளை அவங்களுமே அந்த ஆரியத்தை நிறுவதான் பார்த்துருக்காங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவர்களுமே இதுக்கு முன்னாடி ஆய்வு நடக்கல. ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்தை வச்சு சொன்னால் இன்னைக்கு காங்கிரஸுடைய ஸ்டாண்டை தான் சொல்ல முடியும். அவங்க வந்து அதுக்கு எதிராக இல்லை. அன்னைக்கு அவங்க ஆதரிக்க. ஒருவேளை அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாஜகவில் யார் யாரெல்லாம் என்ன சித்தாந்தத்தை கொண்டவர்கள்லாம் இருக்காங்களோ அவர்கள் தான் அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தாங்க. அவங்க நிச்சயம் எதிர்க்கு தான் செஞ்சிருப்பாங்க, அதை ஆழ்த்திருக்க மாட்டாங்க. ஓகே, அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து இப்போ அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது சொல்லுங்க, எந்தெந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டு இது நிரூபிக்கப்பட்டதா சொல்றாரு அவர்? வந்து கீழடியில் முதல் 2 கட்ட ஆய்விலே வந்து 88 கரிமப் பொருட்களை எடுத்திருக்காங்க. அதில் வந்து 23 மாதிரிகளை மட்டும் முதல்ல ஆய்வுக்கு உட்படுத்தி புளோரிடாவில் இருக்கிற பீட்டா அனலிட்டிக்கல் லேபரட்டரிக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து 18 ஆய்வு பொருட்கள் கரிமப் பொருட்களை அங்கே ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 5 வந்து டெல்லியில் இருக்கிற இன்டர் யூனிவர்சிட்டி அக்சலரேட்டர் சென்டருக்கு வந்து அனுப்பி ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழடியில் கிடைச்ச அந்த மிருக எலும்புகள் அதையெல்லாம் வந்து டெக்கான் கல்லூரிக்கு அனுப்பி ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. அவர்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தை உறுதி செஞ்சுருக்காங்க. யாருமே வந்து மறுக்கலை, இது வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்தது இல்லை, 2600 வருடங்கள் முன்னோக்கிய காலகட்டத்தை சேர்ந்தது இல்லை அப்படின்னு அவங்க யாருமே மறுக்கலை. இப்போ இதை விட வேற ஏதாவது உலகத்தரம் வாய்ந்த அமைப்புகள் அல்லது ஆய்வகங்கள் எங்கேயாவது இருக்கா? அப்படி இருக்குன்னா பாஜகவே இந்த மாதிரிகள்லாம் அனுப்பி வந்து தாராளமாக வந்து அவர்கள் பரிசோதிக்கலாம். அதுக்கு வந்து அவர்கள் யாருக்கும் தடையாக இருக்க போகிறதில்லை. அதை ஏன் அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த இந்த ஆய்வை விரும்பலை அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்ல வருது. ஏன்னா அவர்கள் வந்து அங்கே எதிர்பார்த்தது ஆரிய நாகரிகம் அப்படின்னு நிறுவனத்துக்கான கடவுள் சார்ந்ததோ அல்லது மதம் சார்ந்ததோ அல்லது சாதி சார்ந்ததோ ஏதாவது ஒரு சின்ன பொருட்களோ இல்லாத ஏதாவது ஒரு ஆதாரமோ கிடைக்காதா அப்படிங்கிறது அவங்களோட இயக்கம். அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப அதை என்னெல்லாம் பண்ணி அதை வந்து நிறுத்த முடியுமோ அத்தனை முயற்சிகளும் செய்கிறாங்க. இப்போ இவர்கள் சொல்றது இது பிராந்தியவாதத்தை தூண்டுறாங்கன்னு சொல்றதே வந்து எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. ஒரு பக்கம் மோடி வந்து எங்க போனாலும் தமிழ் பேசுறாரு அப்படின்னு வந்து இவங்களே தான் சொல்றாங்க. திருக்குறளை பேசுறாரு, புறநானூரை பேசுறாருன்னு இவங்களே தான் பேசுறாருன்னு சொல்றாங்க. ஆனா அதே பாஜக இன்னைக்கு தமிழர்களுக்குன்னு ஒரு உயர்ந்த நாகரிகம் உலகத்துல இருந்திருக்கு, இந்த இடத்துல இருந்திருக்கு, அதுக்கான வரலாற்று சான்றுகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்க ஏன் இவர்களுக்கு தயங்குறாங்க? கொண்டாடி இருக்கு நியாயமா பார்த்தா அவர்கள் சொல்றபடி கொண்டாடி இருக்கணும். ஆனா அவர்கள் ஏன் தயங்குறாங்க, அவர்கள் ஏன் விரும்பல அப்படின்னு பார்த்தா அவர்கள் வேற ஒரு நாகரிகத்தை சொல்லிட்டு இருக்காங்க, இல்லாத ஒரு நாகரிகத்தை சொல்லிட்டு இருக்காங்க, சரஸ்வதி நாகரிகம்னு. இப்போ அதுக்கான சாத்தியங்கள் இங்க கிடைக்கல, அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கல அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை கொடுக்குது அப்படின்னு தான் பாக்குறேன். இப்போ நீங்க தமிழ் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது இங்க நம்ம
நம்ம முதல்வரையும் கொஞ்சம் கேள்விக்குட்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து திராவிட நாகரிகம், திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் இந்த 2 நாளாக தமிழர் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு? இல்லை, கீழடியை பொறுத்த வரைக்கும் அது முற்றுமுழுதாக தமிழர் நாகரிகம் அப்படின்னு வந்து நம்ம தமிழர் நாகரிகம்னு சொல்கிறோம். ஆனால் அது முற்றுமுழுதான தமிழர் நாகரிகமானு கேட்டால் 2600 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் இப்படியே இருந்தோமான்னு கேட்டால் கிடையாது. அன்னைக்கு இருந்த தமிழ் மொழியின் வடிவம், பேச்சு வழக்கு எல்லாமே வேற. இப்போ நீங்கள் இந்த திராவிட மொழி குடும்பத்திலிருந்து பிரிந்து போன பல மொழிகள் இருக்கு. அவர்கள் அந்த எல்லாரையும் சேர்த்து தான் நம்ம அந்த நாகரிகத்தை சொல்ல முடியும். ஏன்னா கீழடியில் கிடைச்ச சில பொருட்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோல கிடைச்ச பொருட்களோட ஒத்து போகுது. செப்பு பொருட்கள்லாம் பார்த்தா ஒத்து போகுது. இப்போ இங்கிருந்து அங்கே வரைக்கும் இருந்தது எல்லாமே திராவிடர்களாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அது வந்து திராவிட நாகரிகம்னு சொல்றதுல எந்த தவறும் கிடையாது. இல்லை, அது சொல்லலை. ஆனால் அவர் தமிழர் நாகரிகம் அப்படின்னு சொல்லி திராவிட நாகரிகம் எங்கேயுமே குறிப்பிடலையே. அதுதான் இங்கே கேள்விக்குட்படுத்த வேண்டியதாக இருக்கு. இல்லை, இது கீழடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே திரும்ப தமிழர் நாகரிகம் தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, சிந்து சமவெளின்னு சொல்லும்போது அது வந்து திராவிட நாகரிகம்னு சொல்றாங்க. ஆனால் கீழடியை அப்படி சொல்லாம தமிழர் நாகரிகம் தான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறனால ஒரு வேலை அப்படி சொல்லலாம். ஹரப்பா மொஹஞ்சதாரோவும் வந்து அந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம் இருக்குது. அதனால ஒருவேளை திராவிட நாகரிகம்னு அதை சொல்லலாம். ஓகே, அதனால வந்து இப்போ தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறது மட்டும் அந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஓகே, திராவிட நாகரிகம்னு சொல்றதால ஆனால் எந்த தவறும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறீங்க. ஓகே, இல்லை அப்போ அதுதான் இங்கே ஒரு சிக்கலாக இருக்குதுல்ல. இப்போ ஏன்னா இங்கே தொடர்ந்து வந்து திராவிடம் தமிழ் அப்படிங்கிற ஒரு கருத்து மோதல்னு உருவாகிட்டு இருக்கு. எப்படி ஆரியம் திராவிடங்கிற கருத்து மோதல் உருவாகிட்டு இருக்கோ அதேமாரி திராவிடம் தமிழ் அப்படிங்கிற ஒரு கருத்து மோதலும் இருக்குது. அந்த இடத்துல தான் இங்கே வந்து கேள்விக்குட்படுத்த வேண்டியதாக இருக்குது. இல்லை, திராவிடம் தமிழ் அப்படிங்கிற கருத்து மோதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-20 வருஷமாகவே இருக்குது. இந்த திராவிட மொழி குடும்பத்துக்குள் தமிழும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ் வந்து ஒரு தென்னிந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மொழிகளுடைய சாத்தியங்களும் எல்லா மொழிகளும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து இப்போ நிறைய பேர் இப்போ இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விமர்சனமும் கூட வைக்கிறாங்க. இது கீழடிக்கு இவ்வளோ விஷயம் முக்கியத்துவம் இவ்வளோ இது கொடுக்குறாங்க, அதை விட இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆதிச்சநல்லூர் அந்த சொல்கிறாங்க. அங்கேயே இன்னும் அகழ்வாய்வு பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. சரி, ஆதிச்சநல்லூர்லேருந்து தான் இரும்பின் காலம் வந்து 5500 ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறதை வந்து ஆதிச்சநல்லூர் மாதிரிகளை வைத்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆதிச்சநல்லூருக்கான முக்கியத்துவம் தரப்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை விட கீழடி வந்து 2600 வருடங்கள் பழமையானது அப்படின்றதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இரும்பு வந்து உலகத்திலேயே வந்து இதுக்கு முன்னாடி துருக்கி சைடில் கண்டுபிடிச்சது தான் வந்து உலகின் பழமையானதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே 2500-600 வருஷங்கள் தான் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி இது வந்து கிட்டத்தட்ட 5500 ஆண்டுகள் நெருங்கி போயிருக்கு ஆதிச்சநல்லூர் வந்து கண்டெடுக்கப்பட்ட மாதிரி. அப்போ ஆதிச்சநல்லூருக்கான முக்கியத்துவம் இருக்கிறனால தானே இன்னைக்கு வந்து இரும்பின் காலம் வந்து இன்னும் வந்து பழமையானது. அதுவும் தமிழ்நாட்டில் இரும்பை வந்து வார்த்து பயன்படுத்தியிருக்காங்க, பொருட்களாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற உண்மைகள்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இப்போ ஆதிச்சநல்லூருக்கான முக்கியத்துவம் வந்து யாரும் இருட்டடிப்பு செய்யலன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இவ்வளோ பேசு பொருள் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ கீழடி வந்து தொடர்ந்து எல்லாருமே பேசுகிறாங்க. அரசியல் தலைவர்களாக இருந்துட்டு, சமூக செயற்பாடுகளாக இருந்துட்டு, தமிழ் ஆர்வலாக இருந்துட்டு எல்லாருமே தொடர்ந்து பேசுகிறாங்க கீழடியை பற்றி. பட் ஆனால் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு அப்படியே கடந்து போன மாதிரி தான் இருந்தது. இல்லை, ஆதிச்சநல்லூர் தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் வந்து கீழடியும் ஆதிச்சநல்லூரும் ஒரே மாதிரியானதா இல்லை. கீழடியில் வந்து இது வரைக்கும் செப்பு கருவிகள் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் ஆதிச்சநல்லூர் தான் இரும்பு கிடைச்சிருக்கு. இரும்பு சார்ந்து இங்கேயும் இருக்கு. ஆனால் ரொம்ப பழமையானது அப்படிங்கிறது ஆதிச்சநல்லூர்ல தான் போயிருக்கு. அதனால ஆதிச்சநல்லூரை பேசலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அபத்தமாக தான் இருக்குது. கீழடியை பேசுகிறாங்க அப்படிங்கிறது காரணம் வந்து இன்றைக்கி இருக்க பாஜக தான். அவர்கள் தான் கீழடியை புறக்கணிக்கிறாங்க. கீழடி எதிர்க்கும் போது இயல்பாகவே ஒன்றை எதிர்க்கும் போது புறக்கணிக்கும் போதும் அதற்கு எதிரான குரல்கள் வந்து நிச்சயமாக வரத்தன. கீழடி இன்னமும் பார்க்கணும்னா அதில் வந்து ஒரு பொருட்காட்சி மாதிரியோ பொதுமக்கள் அங்கே பார்வைக்கு வர வைக்கிற மாதிரியோ இந்த மாதிரியான ஒரு இதாக நடந்தது. வந்து விரிவான ஒரு இதாகவே இருந்தது. அதுக்கான ப்ரொமோஷன்ஸே வேறு மாதிரி இருந்தது. ஆனால் ஆதிச்சநல்லூரோ இன்னும் மற்ற இடங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பேரூர், கோவையில் அந்த மாதிரி நிறைய இடங்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அப்போ திருவண்ணாமலையில் ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ இங்கே இதுதான் கேள்வி ஆகுது. ஏன் இப்போ இதுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம், மற்றதுக்கெல்லாம் ஏன் இதுக்குள்ள ஒருவேளை வருங்காலத்தில் இதுக்கு கவனம் கொள்வாங்க? நிச்சயமாக ஒரு காலத்தில் கவனம் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லலாம். கீழடி அரசியலாக்கப்பட்டதுக்கான காரணம் நான் முன்னே சொன்ன மாதிரி பாஜக தான். ஒருவேளை ஆதிச்சநல்லூரில் வந்த இரும்பையும் வந்து இரும்பின் காலமும் 5500 ஆண்டுகள் பழமையானது இல்லை அப்படின்னு ஒருவேளை பாஜகவோ இல்லை வேற யாரோ மறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான இருப்புகள் வரும்போது நிச்சயம் வந்து கீழடி அளவுக்கு அதுவும் பேசப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் மறுப்பு எதிர்ப்பும் வந்தது இங்கே தான் அப்படிங்கிறப்ப தான்
கீழடிக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். பார்க்குறேன் நிச்சயமா. இன்னைக்கு பார்க்கும்போது 2 கட்சிகளுமே சரி, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, அதுவுமே வந்து கீழடிக்கு பயங்கரமான ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கீழடிக்கு அதிமுக ஆதரவு அப்படிங்கிறத நான் பார்க்கல. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து மாப்பா பாண்டியராஜன் சொல்லியிருக்காரு, கீழடி வந்து பாரத நாகரிகம் அப்படின்னு வந்து அவரே பேசியிருக்காரு. அது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆரிய நாகரிகம்னு சொல்ல முடியாமல் பாரத நாகரிகம் சொன்னாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கீழடி உதயகுமார் சொல்லியிருக்கிறாருல்ல, இது வந்து இது பண்ணக்கூடாது, அது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நாங்கள் வந்து அவங்க பாஜக எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலுமே இது கீழடிங்க நாகரிகம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதை முன்னெடுத்தது அதிமுக ஆட்சி தான் அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணுறாங்களா? இல்லை, இன்னைக்கு இவ்வளவு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து ஒரு மிக உயர்ந்த நாகரிகம், அங்கே இருக்கிற நகர கட்டுமானம் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் வந்து மறுத்து பேசினா ஏற்கனவே அந்த கட்சி கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அது இன்னும் வந்து மோசமாகிடும். அதனால தான் மாஃபா பாண்டியராஜன் இன்னைக்கு அதை பற்றி எதுவும் பேசலை. ஆர்வி உதயகுமார் அது வந்து வரவேற்று பேசுகிறார் அப்படின்னு தான் பார்த்துக்கணும். இப்போ அதையும் தாண்டி பிரகாஷ், இப்போ நம்ம திமுக அதிமுக வரவேற்பு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். அதையும் தாண்டி இன்னைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய திரு விஜய் முதல் அப்புறம் பாஜக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்கள்லாம் ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி பார்க்கறது? இல்லை, முதல்ல விஜயோட கருத்துக்கு பதில் நினைக்கிறேன். விஜயோட கருத்து வந்து ஒரு மாதிரி குழப்பமான கருத்தாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றிய அரசை வந்து கண்டித்து தான் அந்த ஒரு 10 கட்ட அகழாய்வு நடந்திருக்கு, அவ்வளோ பொருட்கள் எடுத்திருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து கீழடியை மறுக்கிறீங்க, அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் பத்தலை அப்படின்னு கேட்குறது அபத்தமாக இருக்குது அப்படின்றத ஒரு பெரிய கண்டனம் தெரிவிச்சுட்டு கீழே வந்து திமுக அரசையும் அதில் வந்து திட்டிருக்கிறாரு. திமுக வந்து இன்னும் வந்து சரியாக செயல்படணும் அப்படின்ற மாதிரியான குறை சொல்கிற துணியில் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி இதில் இப்போ 10 கட்ட ஆய்வுன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அதில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் எல்லாம் கூட அவரே நோட் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த மீதி 8 கட்ட ஆய்வை யார் நடத்தினாங்க அப்படின்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு எழுதி கொடுத்தவங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கலாம், விஜய்க்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நினைக்கிறேன். 2 கட்ட ஆய்வை மட்டும்தான் வந்து ஒன்றிய அரசு நடத்துச்சு. மீதி வந்து அவர்கள் பணமோ இல்லை ஆதரவோ எதுவுமே தரல. மீதி நடத்துனது எல்லாமே தமிழ்நாடு அரசு தான் நடத்துச்சு. இப்போ அதை வந்து விஜய்க்கு யாராவது சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து தமிழிசை வந்து உண்மையிலேயே வருத்தப்படணும். ஏன்னா குமரியானந்தன் என்ன நினைச்சு அவருக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு தமிழுக்கும் தமிழர் நலனுக்கும் எதிரான அத்தனை விஷயங்களையும் தமிழிசை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்க முடியுது. ஏற்கனவே இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இருந்தப்ப தமிழிசை மட்டும் வந்து பாஜகவுடைய குரலாகவே, தேசிய பாஜகவுடைய எண்ண ஓட்டத்திலேயே வந்து தமிழிசையும் சேர்ந்து இந்தி திணிப்பை வந்து வரவேற்று பேசுவது தான் கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. உண்மையிலே குமரியானந்தன் மகள் அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தான் நமக்கு கவலையாக இருந்தது. இப்போ திரும்பவும் பார்த்தா இந்த கீழடி விவாதத்திலையும் வந்து ஆதாரங்கள் பத்தாது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு வந்து எதை வந்து கஜேந்திர சிங் ஷெகாவத் சொல்கிறாரோ அதையே தான் தமிழிசையும் இங்கே சொல்கிறாங்க. உண்மையிலே தமிழிசை வந்து இங்கே ஆய்வுகள் நடந்திருக்குது, இவ்வளோ பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்கெங்கெல்லாம் ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க, நீங்கள் வந்து மோடி வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர் நலனுக்கும் உண்மையிலே அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்களோ அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் இப்படியெல்லாம் மோடி தமிழுக்கு ஆதரவாக இங்கே எவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு, தமிழர்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒன்றிய அரசு பாஜக வந்து இதையும் வந்து தமிழர்களுடைய இந்த எண்ணத்தையும் வந்து ஆய்வறிக்கை வெளியிடணுங்கிறது நம்மளுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை வெளியிடணும் அப்படின்னு வந்து தமிழர்களின் குரலாக அவர்கள் எழுப்பி இருந்தாங்கன்னா அது வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் பாஜகவுடைய குரலாகவே தான் அவங்களும் திரும்ப கேட்குறாங்கன்றது ரொம்ப வருத்தக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. இன்னும் அது புரிஞ்சுக்கலையோ அவங்க இந்த கீழடியை பற்றியான என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அப்படி கூட எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்க புரிஞ்சுக்கலன்னு நான் பார்க்கல. அவங்க வந்து அவர்கள் திரும்ப திரும்ப அவங்களுடைய அந்த ஆரிய இருப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான முயற்சிகளை தான் செய்கிறாங்க. அங்கே வந்து ஒரு வேளை முன்னாடியே சொன்ன மாதிரி மதம் சார்ந்தோ இல்லை கடவுள் சார்ந்தோ ஏதாவது குறியீடுகளோ இல்லை அடையாளம் கிடைச்சிருந்தா பாஜக வந்து அதை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. சரஸ்வதி நாகரிகம்னு சொன்னோம்னா அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து வைகை நாகரிகத்துக்கு வேறு ஏதாவது ஒரு பேரை வச்சுருந்துருப்பாங்க. ஏதோ ஒரு கடவுள் பேரையை வச்சுட்டு இந்த நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் எது கிடைக்கிறவங்களுக்கப்போ அது அவங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது. அந்த அதிர்ச்சியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் பாஜக மேலே இருக்கிற பாஜக என்ன சொல்லுதோ அதையே வந்து இங்கே இருக்கிற பாஜகவரும் பேசுகிறாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டு பாஜக அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டு பாஜகவும் இதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? நிச்சயமா. ஏன்னா இது அரசியல் சார்ந்த பிரச்சனையோ இல்லை வேற எதுவுமே கிடையாது. இது வந்து தமிழர்களின் பண்பாட்டு சார்ந்த பிரச்சனை. இதில் வந்து எந்த கட்சி சாதி மத அடையாளங்களுக்கெல்லாம் வச்சு பார்க்க முடியாது. இதை வந்து தமிழர்கள் அடையாளமாகத்தான் இதை பார்க்கணும், தமிழர்களின் குரலாகத்தான் இங்கே இருக்கிற பாஜகவும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் வேண்டுகோள். நிச்சயமா இதனுடைய தொடக்கம் நீங்கள் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு அடுத்தடுத்த அகழ்வாய்வுகள் இன்னும் நடக்கணும், இந்த மாதிரி வரலாற்று ரீதியான உண்மைகள் வெளியில் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தோடைய ஆசையுமா இருக்குது. தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி. நன்றி.